வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு இன்டீரியர் ஒர்க்குக்கு பெரும்பாலும் பயன்படக்கூடிய ப்ளைவுட் எப்படி தயாரிக்கிறாங்க, அது எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த மரம் வந்து மலைவேம்பு மரம். இந்த ப்ளைவுட் தயாரிக்க மலைவேம்பு மரம் ப்ளஸ் நம்ம ஊரில் ஆரஸ்பதி மரம் தைல மரம்பாங்க. அந்த தைல மரத்தை இந்த ப்ளைவுட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல இங்கே சைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுற்றிக்கிட்டு இருக்குல்ல பிளேடு மாதிரி, இந்த பிளேடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜில்லட் ரேஷர்லாம் பார்த்திங்கன்னா பிளேடு வரிசையாக இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் 3 இது வரிசையாக இருக்குது. 3 தான் ஆப்போசிட்டில் சுற்றுது. அதில் அந்த மரத்தை தூக்கி போடுறாங்க. அதில் நல்லா பாருங்களேன், அந்த இருக்கிற கணுவெல்லாம் தட்டி விட்டுட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கி விட்டு ஒரு ஃபினிஷிங்க்கு அது கொடுக்குது. அது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கீழே வந்து கட்டை வந்து விழுந்துருது. இப்போ இதை எடுத்து அடிக்கி இன்னொரு மிஷின் கொடுக்குறாங்க. மேலே அந்த தோலெலாம் உரிக்கிறதுக்கு பட்டையாக எடுத்து விட்றதுக்கு அதை அழகாக எடுத்துடும். அந்த பக்கம் ஆரஸ்பதி மரம் அடிக்கிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம்லாம் என்ன ப்ளைவுட் என்ன தரத்துக்கு வேணுமோ அந்த தரத்துக்கு மேலே ஏற்ற மாதிரி அவங்க ஆரஸ்பதி மரம் போடுறாங்களா இல்லாட்டி மலைவேம்பு போடணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேஜாக வந்துட்டு அவங்க விடுவாங்க. மலைவேம்புனா மலைவேம்பு மட்டும் விட்டு அது ஒரு குவாலிட்டி ப்ளைவுட் தயாராகும். ஆரஸ்பதி மரம்னா ஆரஸ்பதி மரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளைவுட் தயாராகும். இப்போ அதில் வந்துட்டு இந்த மாதிரி தூக்கி விட்றாங்க பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேடு ஆப்போசிட்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. 3 மோட்டர் அதுக்கு தனியாக வச்சு 3 வச்சு 3 விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தூக்கி இந்த மாதிரி விட்டுறாங்க. இந்த மாதிரி விட்டாங்கன்னா அது அழகாக ஸ்லைஸாக எடுத்துடுது. அப்படியே அந்த மரத்து மேலேருந்து எடுத்துருக்கு பாருங்கள். அது அப்படியே நீளமாக வந்துக்கிட்டு இருக்கும். அதை வெட்டி விட்றதுக்கு அங்கே ஒரு பிளேடு வச்சு வெட்டி விடுது பாருங்கள். குறிப்பிட்ட சைஸில் 2 அடி வாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், தோராயமாக சொல்கிறேன். இப்போ இதை அந்த வெட்டினது எல்லாமே வந்து ஒரு கன்வேயர் பெல்ட்டில் போயிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்லேயும் முடிவுலேயும் வர்றது கொஞ்சம் கூலான இருக்கும். அதை இங்கே ஒருத்தங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கி வர்றத வந்துட்டு இந்த கன்வேயர் பெல்ட் மூலயமா இங்கே ரன்னிங்கில் வரும்போதே அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அடுக்கி கொடுக்குறாப்புல. இவர் பாருங்கள், ஜோடியாக எடுத்து விட்றாப்புல. அதெல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா தரமாக அருமையாக வந்திருக்கு. இப்போ அதை வந்து இங்கே 2 பேர் கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, காய வைக்கணும். அந்த பொசிஷனுக்கு போகுதுங்க. இங்கே வந்து இதுலேயும் ஒரு தனம் இல்லாத எது 1 2 மிஸ் ஆகி வந்ததுன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே மேன் பவர் வச்சு ஆளுங்களை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது அப்படியே எவ்வளோ அழகாக எடுத்துருக்கு பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த ப்ளைவுட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி பெரும்பாலும் வந்து வீட்டில் வந்து நம்ம இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு டோர் போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ப்ளைவுட்டு அவசியம் வந்து தேவைப்படுது. இன்றைக்கி ஒருத்தவங்க வீடு கட்டுறவங்க வந்துட்டு வெளிப்புற தோற்ற வீடை ஈஸியாக கட்டிடுறாங்க. இன்டீரியர் ஒர்க்கு தான் கடுமையாக செலவு பண்ணுறாங்க. அந்த ப்ளைவுட் தான் வந்துட்டு எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த அடிக்கிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் சன்லைட்டில் இருக்கும். சூரிய வெளிச்சத்தில் 1 நாளோ 2 நாளோ அவங்களுக்கு எவ்வளோ அது ட்ரைனஸ் ஆகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இந்தளவு ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள். இந்த மிஷினில் தூக்கி வரிசையாக அடிக்கிடுறாங்க. இது வந்து மெதுவாக அப்படியே ரொம்ப ஸ்லோவாக உள்ளே அதை இழுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மெதுவாக உள்ளே போயிருக்கு பாருங்கள். பாதி மெதுவாக உள்ளே எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு 5 செக்மெண்ட் இருக்குது. 5 செக்மெண்ட்லேயும் 45 டிகிரி, 70 டிகிரி, 90 டிகிரி, 100, 110ன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு டிகிரியில் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி வருது. நம்ம இப்போ சட்டையெல்லாம் அயன் பண்ணுற மாதிரி அதை ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷினில் மெதுவாக அந்த குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸில் உள்ளே ப்ரெஸ் ஆகி வெளில வந்து அதை லைட்டாக இவர் சைடை மட்டும் 2 பக்கமும் சைடை மட்டும் ஃபினிஷிங்காக வெட்டி கொடுத்துட்றாரு. இந்தளவு ஒரு மிஷின் ரோலாக சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, இதில் வர்றது கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குது பாருங்கள். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெவிக்காலு ப்ளஸ்ஸு இந்த உழு பூச்சி கரையான்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி வந்துட்டு அதில் ஒரு கெமிக்கலும் சேர்த்து மருந்தும் தடவி அடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் நேராக அந்த அந்த பெவிக்கால் இந்த மருந்து தடவின அந்த சிலைஸை தான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து எத்தனை நமக்கு இப்போ ப்ளைவுட்டு இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் பண்ணணும், நான் 6 mm, 8 mm, 10, 12, 18 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அதை நிர்ணயம் பண்ணுறாங்க. அவங்க சூப்பர்வைசர் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் பில்ல 12 mm இல்லை 18 mmன்னு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க அடுக்கிறாங்க. அதாவது வந்து அங்கே அந்த பெவிக்கால் ப்ளஸ்ஸு அந்த பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்தது, ப்ளஸ் இங்கிட்டல ட்ரைனஸுக்கு. அப்போ தான் ஒன்று காஞ்சி ஒன்று ஈரமாக இருந்தால் நல்லா பிடிச்சிக்கும், அப்படி நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இந்த அடுக்கிறாப்பில் பாருங்கள், வரிசையாக அடுக்கிறாப்பில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைவுட்டை தயாரிக்க எத்தனை துண்டு அதில் அடுக்கிறாங்க பாருங்கள். அப்படியே பீஸாக
வரிசையாக அதில் அடுக்கிட்டு இருக்காங்க. இதில் அடுக்கி அவங்க தேவைப்பட்டதை வந்துட்டு அதில் அந்த ஒரு பக்கம் ஈரமானதும் ஒரு பக்கம் ஈரம் இல்லாத காஞ்சதையும் வைக்கிறாங்க. அப்போ தான் அது வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுக்கு. இதை என்ன பண்ணாங்க வந்துட்டு கீழே பாருங்கள், கீழே ஒரு தகர சீட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த தகர சீட்டும் கீழே நம்ம பேப்பர் மாரியே, நம்ம படிக்கிற பேப்பர் மாரியே வந்துட்டு கீழே ஒரு அது வந்து இந்த மரக்கூழாலான ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பரை கீழே வச்சுட்டு தான் அது மேலே இதை ஃபுல்லாக அடுக்கிறாங்க. அடுக்கிட்டு இப்போ இதில் அவங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வந்தது பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட சைஸு திக்னஸ் வந்த பிறகு மேலே இது மேலே இன்னொரு பேப்பர் எடுத்து விரிச்சு விட்டாடுறாங்க. இந்த அடுக்கிட்டு இருக்காப்புல பாருங்க, ஸ்டாப்லரும் போடுறாப்புல பாருங்க. அந்த எடுபடுறதெல்லாம் ஸ்டாப்லர் போட்டுக்கிட்டு இருக்காப்புல பாருங்க. சின்ன சின்ன ஸ்டாப்லர் போட்டு அடிக்கிறாப்புல. அடிக்கிட்டு அந்த மேலே ஒன்றா விரிச்சு விட்றாப்புல பாருங்க, ஒரு சின்ன பேப்பர் மாரி. நைஸ், ரொம்ப திக், ரொம்ப நைஸாக இருக்கும் அது. அது வந்து ஒரு ஃபினிஷிங்காண்டி, மேலே ஒரு ஃபினிஷிங்காண்டி அந்த பேப்பரை விரிச்சு விட்றாங்க. விரித்து விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, மேலே வந்து இன்னொரு தகர சீட்டு, நல்லா கொஞ்சம் திக்னஸாக உள்ள தகர சீட்டு எடுத்து மேலே வச்சிட்றாங்க. இந்த வைக்கிறாங்க பாருங்க. வச்சுட்டு அவ்வளோதான். இதை அப்படியே வந்து அடுத்த இடத்துக்கு போயிடும். இப்போ இதை ஏன் இடையில் காமிக்கிறேன்னா, இந்த மொத்த ஃபேக்ட்ரியும் வந்துங்கிறது இந்த ஸ்டீம் பாய்லர்னால தான். இது வந்து அங்கே எல்லாமே வந்து ஹீட்டில் வெப்பத்தை மையமாக வச்சு தான் எல்லாமே அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அங்கே எல்லாத்துக்குமே ஹீட்டு காற்று வேணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நல்லா கொஞ்சம் விரவெல்லாம் அள்ளி போட்டு தீ முட்டி விட்டு நல்லா கொளுத்தி விட்டுறாங்க. கொளுத்தி விட்டு அதுலேருந்து ஸ்டீமை மட்டும் எடுத்து இங்கே குறிப்பிட்ட அளவு 100 டிகிரி 150 டிகிரி அப்படின்னு சொல்லி இங்கே செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ இதிலேருந்து இங்கேருந்து எல்லா மிஷினரிக்கும் பைப்பு போகும். இந்த வந்திருக்கு பாருங்கள், அங்கேருந்து வர்றதுக்குள்ள இந்த வருது பாருங்கள். அந்த பைப்பு ஃபுல்லாக அங்கே ஸ்டீம்லேருந்து வர்றது தான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 100 டன்னு 150 டன்னு வெயிட்டுக்கு ப்ரெஸ் பண்ணாது. இப்போ அந்த 2 இரும்பால் ஆன தகரத்துக்குள்ளே வச்சு தானே வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த வரிசையாக அடிக்கிருக்காங்க பாருங்கள். இந்த வரிசையாக உள்ளே அடிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க, அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் காற்று, இயற்கை காற்று படணும். பட்டு குறிப்பிட்ட செகண்டு இயற்கை காற்று பட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கு திரும்பி அதை ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ உள்ளே எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக தனியாக அதுக்குள்ளே வந்து ஸ்டீம் போயிட்டுருக்கு. ஸ்டீம் பாயில் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கு. போயிட்டு இந்த ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு 100 டன்லேருந்து 120 டன்னு எவ்வளோ அவங்களுக்கு ப்ரெஸ் தேவையோ அந்தமாரி ப்ரெஸ் பண்ணி இந்த எடுத்துட்றாங்க. திரும்பி அந்த மேலே வைக்கிற தகரத்தை இந்தமாரி எடுத்து காய விட்டுறாங்க. இங்கிட்டாலையும் காத்தாடி ஓடுது, அங்கிட்டாலையும் காத்தாடி ஓடுது. அது காஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்த பேச்சுக்கு அந்த தகரம் ரெடி ஆகிடும். இப்போ அங்கே அந்த ஸ்டீம் ப்ரெஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்தமாரி ஒரு பொசிஷனில் இந்தமாரி 4 பக்கமும் இருக்கும், சிலம்பலாக இருக்கும். இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு பக்கம் கட் பண்ண சைஸு. அது எப்படி அவங்க ஃபினிஷிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த எடுத்துகிட்டு வராப்லையில் இதை வந்து இங்கே ஒரு மிஷின் இருக்குது. 2 பக்கமும் பிளேடு சுற்றிக்கிட்டு இருக்குது. அதில் தூக்கி இதை விட்றாங்க. 2 பக்கமும் அப்படியே ஃபினிஷிங்காக வெட்டிவிடுது. இப்போ 6 அடி வேணுமா, 6 அடி அங்கே செட் பண்ணியிருக்காங்க. இந்த சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, 2 மோட்டரில் 2 பிளேடு சுற்றிக்கிட்டு இருக்குது. அங்கேருந்து வருது, இதை ஒரு ஃபினிஷிங்காக அது வெட்டி அரைஞ்சிடுது. வெட்டிட்டு திரும்பி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தளவு ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ஷைனிங் பண்ணுற மிஷினு. இது என்ன பண்ணுன்னா, நம்ம அந்த பஸ்ஸு லாரிலெலாம் பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோரிங் பிளேவுட் போட்டிருப்பாங்கல்ல, கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும்ல, அது வேணாலும் இதில் தயாரிச்சிக்கலாம். இல்லை ஷைனிங் மட்டும் பண்ணுறனாலும் பண்ணலாம். இதுக்கும் ஒரு கம்ப்ரஸர் ஏர் எல்லாம் கொடுத்து அங்கே எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே எடுத்து உள்ளே விட்டாங்கன்னா இது ஒரு ப்ரெஸ் பண்ணி வரும். ப்ரெஸ் பண்ணி இப்போ கீழே வந்து நமக்கு அந்த கிரிப் உள்ளது வேணுமா இல்லை கிரிப் இல்லாது வேணுமா அப்படின்னு இவங்க இங்கே செட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரெஷர் அதை கொடுத்து ஷைனிங் பண்ணி விட்டணும். இப்போ இது உள்ளே தூக்கி இதை விட்டுருவாங்க. விட்டுட்டு இப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, உள்ளே போயிட்டு மேலே எமரி ஷீட் வரிசையாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் திறந்து பார்த்தேன். அதை ஒரு பவுட்ரு கடுமையாக அடிக்கும், அதை திறக்காதீங்க அப்படின்னு டாப்பில் இது உள்ள எமரி ஷீட்டு வரிசையாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இது மேலேயும் கீழேயும் தேய்ச்சிடும். இவங்க வந்து ஃபினிஷிங் உள்ள பிளேவுட்டை தான் இப்போக்கி எடுக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம போய் பார்ப்போமே. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது மேலெல்லாம் இந்த அழுக்காக இருந்தால் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்துட்டு பாருங்கள். ஃபினிஷிங்காக வந்துடுது. வந்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இங்கே அவுட்புட்டு எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு கையால்
தேய்ச்சிட்டு இதில் லைட்டாக அந்த சில இடத்துல சில கம்பெனியில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, சில இதில் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து டெலிவரி செக்ஷனுக்கு வந்துடுது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் டெலிவரி செக்ஷனுக்கு வந்து இப்போ இங்கேருந்து வந்துட்டு வேறு வேறு ஊருக்கு எவ்வளோ லாட்டில் யார் யார் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு லோடிங் பண்ணி அவங்க ப்ராசஸ் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. அதனால் ஒரு வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இங்கே தான் வந்து பேர் போடுவாங்க அவங்க கம்பெனி என்ன பிராண்டோ அதுக்கு ஒரு டை மாரி வச்சுருக்காங்க. அது மேலே அந்த பெயிண்ட்டை ஊற்றிட்டு 2 இழுப்பு இங்கேயும் இழுத்தாங்கன்னா அந்த பேர் அழகாக அது மேலே செட் ஆகிடுது. இந்த லோட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. லோடு பண்ணி ஏற்றி போயிட்டுருக்கு. இப்படி தான் வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு ப்ளேவுட் வந்து பல கட்ட ப்ராசஸுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கைக்கு வருது. இதில் இங்கே தான் வந்து அவங்க தர நிர்ணயம்லாம் பண்ணுறது, எப்படி தயாரிக்கணும் என்ன விடன்னு சொல்லி அந்த ப்ளேவுட் அடுக்குனாப்புல இல்லை அவர் தான் எல்லாமே பண்ணுறது.